இன்றைய வேத வாக்கு பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 15-16 வசனங்கள். ஆகையால் நம்மள் தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையாய் இருக்க கடவும். எந்த காரியத்திலாவது நீங்கள் வேறே சிந்தையாய் இருந்தால் அதையும் தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். ஆகிலும் நாம் எதுவரையில் தேறினவர்களாய் இருக்கிறோமோ அது முதல் ஒரே ஒழுங்காய் நடந்து கொண்டு ஒரே சிந்தையாய் இருப்போமாக என்று வசனம் சொல்கிறது. அன்பின் பிரமாணத்தின் எல்லையை பூரணமாக அடைந்த ஒவ்வொருவரும் தேவனுடைய ஊழியத்தில் அதிகமாய் தங்களை ஈடுபடுத்தி தங்கள் ஜீவனையும் சகோதரருக்காக அர்ப்பணிக்க முன்வருவது மிக அத்தியாவசியமானது. நீதியுள்ள காரியங்களுக்கு தேவனுக்கும் மாத்திரம் இவர் பிரதியுத்தரமாக நிற்காமல் தேவன் பேரிலும் அவர் வார்த்தையின் பேரிலும் உறுதியான விசுவாசமுள்ளவர்களாக இந்த ஓட்டத்தில் தங்களைப் போல யார் யார் ஓடுகிறார்களோ அவர்களும் இந்த அன்பின் பூர்ண எல்லையை அடைய செய்ய பிரதிநிதியாக நிற்க வேண்டும் என்பதாக இந்த வசனம் சொல்லுது. ஆகையினாலே நாம் ஒழுங்காய் நடந்து கொள்ள ஒரே சிந்தையாய் இருப்போமாக. ஆமேன்.